நடிகர் ரஜினிகாந்திற்கு என்ன ஆனது, அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை என்ன? நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் மருத்துவர் சொக்கலிங்கம் பகிர்ந்து கொண்ட பிரத்யேக விளக்கத்தை பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நலமுடன் இருப்பதாகவும் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சிகிச்சைக்கு பின்பாக அவரை சந்தித்த இதய நல மருத்துவர் முனைவர் டாக்டர் சொக்கலிங்கம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் இருக்காரு. இந்த சிகிச்சைக்கு பிறகாக நீங்க அவரை சந்திச்சிருக்கீங்க. அவர் என்ன சொன்னார்? அவர் எப்படி இருக்காரு? நேற்று மார்னிங் அவரை போய் பார்த்தோன்னு ரொம்ப நலமாக இருக்கிறாரு. அவர் கரெக்டாக வந்ததுனால அந்த வேண்டிய ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இருக்கார். இன்றைக்கி ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போனால் 2-3 வாரங்கள் ஓய்வு எடுத்துக்கணும். தன்னால் மக்களுக்கு என்ன பண்ண முடியும் ஒரே குறிக்கோளோடு தான் இருக்கிறாரு. அந்த விதத்தில் நல்லா ரெக்கவர் ஆகிடுவார். ஒன்றும் கவலையே பட வேண்டாம். இப்போ நேற்று நீங்கள் சந்தித்தப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன கேட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். சந்தித்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியானார். நான் அவர்கிட்டே பேசும்போது சொன்னேன், சொக்கலிங்க 80 வயசாகிற சொக்கலிங்க 30 வயசாக இளமையாக வச்சுருக்குது. உன் சினிமா பார்த்து தானே ரஜினிகாந்த் அப்படி இருக்கிறேன்னு சொன்னால் உன்னை கையை பிடிச்சிக்கிட்டாரு. நல்ல ஒரு அதனால் அவருடைய சக்தி ஆளுமையில் ரொம்ப அருமையான கருத்துள்ளவர். மூளைக்கு 2 கைக்கு அந்த நுரையீரல் எல்லாத்துக்கும் இந்த மகாதமனி சுத்திரத்தம் போகும். இந்த மகாதமனி வயிற்றுக்கு மேலே இருக்கிற இடம் பேர் தொராசிக் அயோட்டா. அந்த டயஃப்ரம்ன்றது இல்லைம்மா, வயிற்றையும் செஸ்டையும் பிரிக்கிறது. அதுக்கு கீழே கண்டினியூவாக இருந்தால் அப்டாமினல் அயோட்டா, அது வயிற்றில் இருக்கின்ற மகாதமனிமா. இப்போ ரஜினி சாருக்கு என்னென்னா அந்த அயோட்டா அப்டாமினல் அயோட்டா இருக்குது இல்லைங்க, அந்த அப்டாமினல் அயோட்டாவில் என்ன இருக்குதுன்னா அவருக்கு கொஞ்சோண்டு இதை பார்த்தீங்கன்னா இதுதான் ரத்த குழல் சீராக இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு பல்ஜ் மாதிரி வந்துடுது. இதை பார்த்தீங்கன்னா இந்த பல்ஜை கரெக்டாக கண்டுபிடிச்சதுனால என்ன பண்ணோம்னா ஆப்ரேஷன்லாம் கிடையாது, தியேட்டருக்கு போக வேண்டாம், கேத் லேபிளே வச்சு என்ன பண்ணுவோன்னா கால் மூலம் ஒரு சின்ன கெத்திட்டர், அந்த கெத்திட்டர் மூலம் என்ன பண்ணுவோன்னா அந்த ஒரு ஸ்டென்ட் இருக்கும் கிராஃப்டோட, அது சின்ன இது மாதிரி வச்சுக்கலாம். சின்ன டியூப், இவ்வளோ பெருசாக அதை பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். அந்த சின்ன டியூபை வச்சு போய் அந்த ஸ்டென்ட் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா அந்த பல்ஜன் போர்ஷன் அது செயலற்று போயிடும். ரத்தம் அந்த ஸ்டென்ட்டு இருக்கிற கிராஃப்ட்டு அது போல சீராக போகும். மறுபடியும் காலில் நல்லா கரெக்டாக போகும். ஸோ கரெக்டாக வந்ததுனால முந்திலாம் ஆப்ரேஷன் பெரிய ப்ரொசீஜர் இப்போலாம் அப்படிலாம் கிடையாதுமா. ஸோ இப்போ நேற்று பண்ணோம். நேற்று ஒரு நாள் இன்டென்சிவ்க்கு ரூமு நாளைக்கு போயிடுற அளவுக்கு ஏர்லியஸ்ட் டைம் ரீஹாபிலிட்டேட் பண்ணிடலாம்.